Subscribe to my channel. நடைபெற்று முடிந்திருக்கிற 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் எஸ்டிபிஐ கட்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு இணைந்து மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் நன்னிலம் சட்டமன்ற தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் நான் போட்டியிட்டிருக்கிறேன். நடைபெற்றிருக்கிற இந்த சட்டமன்ற தேர்தல் என்பது அது வெறும் சட்டமன்ற தேர்தல் மட்டுமல்ல, மாறாக அது தமிழ்நாட்டினுடைய மக்களுக்காக சேவையாற்றி கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான தமிழகத்திற்கும் அதுபோல் என்டிஏவிற்கும் இடையிலான தேர்தல். எனவே இந்த தேர்தலில் மே மாதம் 4ஆம் தேதி வரவிருக்கிற தேர்தல் முடிவுகள் நிச்சயமாக மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி, திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான இந்த கூட்டணி வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு என்பதை உறுதிப்படுத்துகிற தேர்தலாக அமையும். நடைபெற்றிருக்கிற இந்த தேர்தலை பொறுத்தவரை தமிழக மக்கள் வளர்ச்சியை விரும்புகிறார்கள். திராவிட மாடல் நல்லாட்சியை நடத்தி கொண்டிருக்கிற திராவிட மாடல் நாயகர் தமிழகத்துடைய முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்கள் மிகச்சிறப்பான ஆட்சியை கடந்த 5 ஆண்டுகளிலே தந்து மிகச்சிறப்பான நலத்திட்டங்களை, அதிலும் குறிப்பாக இந்தியாவே திரும்பி பார்க்கிற அளவிற்கு நலத்திட்டங்களை செயல்படுத்தியிருக்கிறார். இந்த நலத்திட்டங்கள் அடித்தட்டு மக்கள் வரை இப்பொழுது சென்றிருக்கிறது. அதிலும் குறிப்பாக வாக்காளர் பெருமக்களாகிய பெண்கள் இதனை முழுவதுமாக வரவேற்றிருக்கிறார்கள். இது தொடர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இப்படி ஒரு அரசு தமிழக மக்களுக்கு அவசியம் என்று விரும்புகிறார்கள். ஒன்றிய அரசு நடத்தி கொண்டிருக்கிற அந்த காட்டு தர்பார், காட்டு அராஜக ஆட்சிக்கு எதிராக தமிழக மக்களை காக்கிற அரணாக தமிழக அரசு, தமிழகத்துடைய முதல்வர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதாக அவர்கள் விரும்புகிறார்கள், நம்புகிறார்கள். அத்தோடு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை இந்த தேர்தலினுடைய ஒரு ஹீரோவாக அது செயல்பட்டிருக்கிறது. இப்படி பலதரப்பட்ட மக்களுடைய விருப்பத்தோடு இந்த தேர்தலில் மீண்டும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி, திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணி நிச்சயமாக 200க்கும் அதிகமான தொகுதிகளில் வெற்றி பெறும். மே மாதம் 4ஆம் தேதி மீண்டும் தமிழகத்துடைய முதல்வராக மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்கள் மீண்டும் பொறுப்பேற்பார்கள் என்பதை இந்த தருணத்தில் நாங்கள் நம்பிக்கையோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். வளைகுடா நாடுகளில் குறிப்பாக ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா யுத்தம் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை இப்பொழுது எரிவாயு சிலிண்டரை வழங்குவதில் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தற்காலிகமாக அந்த போர் நிறுத்த சூழல் இப்பொழுது ஏற்பட்டிருந்தாலுமே கூட இன்னும் அத்தியாவசியமான சிலிண்டர் தட்டுப்பாடு என்பது இன்னும் குறையவில்லை. அந்த சிலிண்டர் தட்டுப்பாட்டை சரி செய்வதற்கான எந்த நடவடிக்கையும் ஒன்றிய அரசு இதுவரை எடுத்திடவில்லை. இதன் காரணமாக உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. அது ஒரு பொருளாதார வளர்ச்சியை அது பாதிக்கும் என்பதாக கருதுகிறோம். எனவே ஏற்பட்டிருக்கிற ஒரு அசாதாரண சூழலில் ஒன்றிய அரசு விரைவாக செயல்பட்டு பொருளாதார சிக்கல்கள் ஏற்பட்டிராதவாறு, அடித்தட்டு மக்கள் பாதித்திராதவாறு, அன்றாட சேவைகள் பாதித்திராதவாறு எரிவாயு சிலிண்டரை தட்டுப்பாட்டை உடனடியாக குறைப்பதற்கான போர்க்கால நடவடிக்கைகளை எடுத்திட வேண்டும் என்று நாங்கள் ஒன்றிய அரசுக்கு கோரிக்கை விடுக்கிறோம். அது தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை அது ஏற்கனவே தமிழ்நாட்டுடைய தேர்தல் ஆணையம் பாஜகவுடைய கூட்டணியாக மாறிட்டு, இந்த சூழலில் ஆளுங்கட்சியினுடைய செயல்பாடுகள் எல்லாவற்றையும் முடக்குகிற நடவடிக்கைகளை தான் தேர்தல் ஆணையம் நடத்தியது. குறிப்பாக நான் போட்டியிட்ட நன்னிலம் சட்டமன்ற தொகுதியில் எங்களுக்கு எந்த விதமான பிரச்சார அனுமதியும் தருவதில்லை. ஆனால் அதிமுகவுடைய வேட்பாளருக்கு எல்லா விஷயத்தையும் அவங்க ரொம்ப ஃப்ரீயாக விட்டுருந்தாங்க. எனவே தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை ஒரு கண்ணுக்கு மையும் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பும் தான் வைத்திருந்தது. எங்கள் தொகுதியை பொறுத்தவரை அதிகமான முறையில் வாக்காளர்கள்ட்ட அந்த தேர்தல் நாளன்று வரை பணத்தை கொடுத்தது அதிமுக வேட்பாளர் தான். அப்போ அதிமுக வேட்பாளர் அல்லது பாஜக அதிமுக கூட்டணி சுதந்திரமாக செயல்படுவதற்கான எல்லா நடவடிக்கைகளையும் தேர்தல் ஆணையம் தான் எடுத்தது. எனவே ஆளுங்கட்சி திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியுடைய வேட்பாளர்களுடைய நடவடிக்கைகள் எல்லாவற்றும் முழுமையாக முடக்கப்பட்டது என்பதுதான் கடந்த தேர்தலுடைய சூழல். எனவே வன்மையான கண்டனத்திற்குரியது தேர்தல் ஆணையத்தினுடைய நிலைப்பாடு என்பது. ஆனால் எஸ்ஐஆரில் ஏறத்தாழ பல வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த எஸ்ஐஆருக்கு பின்பு யாரெல்லாம் இருக்கிறார்களோ, வாக்காளர்களாக இருக்கிறார்களோ, அவர்களுடைய சரியான எண்ணிக்கை இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அதன் காரணமாக
இந்த பெர்சன்டேஜை பார்க்கும் பொழுது ரொம்ப குறைவாக, அதாவது கூடுதலாக இருப்பது போல தெரியும். காரணம் என்னவென்றால், வாக்களிக்கிற இருப்பவர்கள் மட்டும் உண்மையான வாக்காளர்கள் அல்லது இறந்து போனவருடைய பட்டியல் எல்லாம் எஸ்ஐஆரில் நீக்கப்பட்டதின் காரணமாக சரியான வாக்காளருடைய பட்டியல் இறுதி செய்யப்பட்டிருக்கிறது காரணமாகத்தான் இந்த எண்ணிக்கை வந்து கூடியிருக்கிறது. ரெண்டாவது, நான் நன்னிலம் சட்டமன்ற தொகுதியை வைத்து பார்த்தால் கடுமையான வெயில். ஒரு 10 மணிக்கு அப்புறம், பொதுவாக 10 மணி 11 மணிக்கு அப்புறம் வரக்கூடிய வாக்காளர்கள் கூட அதில் சீக்கிரமே போய் வாக்களித்து விட்டு கொஞ்சம் வெயில் குறைந்ததுக்கப்புறம் போகலாமே என்கிற சூழல் தான் இருந்தது. எனவே இது வந்து வளர்ச்சியினுடைய தொடர்ச்சி மக்கள் விரும்புகிறார்கள் ஒழிய இதை வந்து அது விஜயினுடைய தாவேக்காவினுடைய அதுக்கு ஆர்வமாக எடுத்துக்கொள்வது என்பது வந்து சரியானதாக இல்லை. மாறாக எஸ்ஐஆர் தான் அதனுடைய மிக முக்கியமானது ஒரு தாக்கம் என்பதாக கருதுகிறோம். அதனுடைய முடிவை மே 4ஆம் தேதி தெளிவாக சொல்லப் போகிறோம். எஸ்ஐஆர் என்பது இந்த நேரத்தில் அவசியம் இல்லை என்று தான் எதிர்த்தோம். எஸ்ஐஆர் செய்யணுமான்னு கேட்டால் எஸ்ஐஆர் ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிறது. இறந்து போன வாக்காளர்கள் 2 இடங்களில் பதிவுள்ள வாக்காளர்களுடைய பெயர்களை நீக்க வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. அது இந்த நேரத்தில் தான் செய்யணுமா? இப்போ டீலிமிட்டேஷன் எந்த நேரத்தில் செய்தாங்க? பாராளுமன்றத்தில் 5 மாநிலத்துடைய தேர்தல் நடக்குது. அது ஏதோ இன்னைக்கு செய்தால் தான் செய்ய முடியும் என்று நாடாளுமன்றத்தில் உடனடியாக பிரச்சாரத்தில் இருக்கிற எல்லா தலைவர்களையும் அங்கே வரவழைச்சி, அதுவும் குறிப்பாக தென் மாநிலத்துக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது மட்டும்தான் டீலிமிட்டேஷனே வேண்டாம் என்று சொன்னோம். ஆனால் அதை இப்பொழுதே செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது தான் அதில் ஒன்றிய அரசுடைய உள்நோக்கம் என்பது நமக்கு தெரிகிறது. அதே மாதிரி எஸ்ஐஆர் என்பது தேர்தலுக்கு 6 மாத காலத்துக்கு முன்பு செய்ய வேண்டாம், அதற்கு பின்னால் செய்யலாம் என்று சொல்லும்போது அதையெல்லாம் மீறி எஸ்ஐஆரை செய்தார்கள். அதையும் மீறி செய்த பின்பு எஸ்ஐஆருடைய படிவம் என்பது இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. எனவே தான் இறுதி செய்யப்பட்ட வாக்காளர்கள் இருக்கிற வாக்காளர்கள் வெயிலுடைய காரணமாக வேகமாக வாக்களிக்க வேண்டும் என்று வந்திருக்கிறார்களே, அது மாற்றம் வேண்டும் என்பதாக சொல்லி தாவேக்காவினர் பிரச்சாரம் செய்வதோ அல்லது நாங்கள் வந்ததுனால தான் இங்கே வந்து எல்லா வாக்காளர்களும் அதிகமாக ஆர்வமாக வாக்களிக்க வந்திருக்கிறார்களோ என்று சொல்வதெல்லாம் உண்மையில்லை. நேரடியாகவே நான் இதை களத்தில் பார்த்தேன், வாக்காளர்களோடு பேசினேன். ரொம்ப வெயில் கடுமையாக இருக்குது, அதனால் சீக்கிரமாக வாக்களிச்சுட்டு செல்வோம் என்பது தான் களத்தினுடைய யதார்த்தம் வழியே. தாவேக்காவுக்கு சாதகமான வாக்களிப்பு என்பது வந்து அது உண்மை அல்ல. இந்த தேர்தலை பொறுத்தவரை ரொம்ப தெளிவாக இருக்கிறார்கள். யார் வர வேண்டும் என்பதை போல யார் வரக்கூடாது என்பதில் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. இப்போ அந்த சூழலை வைத்து பார்த்தால் இந்த தேர்தல் என்பது மிக முக்கியமான இந்த வளர்ச்சியினுடைய தொடர்ச்சி அமைய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அந்த வகையில் எந்த தாக்கமும், அதுவும் குறிப்பாக இந்த வெற்றியை பாதிக்கிற எந்த தாக்கமும் இந்த தேர்தலில் இருக்காது. பல இடங்களில் அப்படி ஒரு தாக்கம் இருப்பது போல செய்திகளில் சொல்லப்பட்டாலும் கூட முடிவு அவ்வாறு அமையாது என்பதாகத்தான் நான் கருதுகிறேன். முழுக்க திமுக கூட்டணியினர் எல்லோரும் விழிப்போடு இருக்கிறார்கள். இதுவரைக்கும் உள்ள எல்லா நடவடிக்கைகளிலும் திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளுடைய நடவடிக்கைகளை ரொம்ப டைட் பண்ணாங்க. அதே போல் கவுண்டிங்லையும் அது மாதிரி ஏதாவது நடந்துவிடக்கூடாது, பல மாநிலங்கள் நடக்கிறதா செய்திகள் வருகிறது. எனவே அந்த அடிப்படையில் எல்லோரும் விழிப்புணர்வோடு சரியான முறையில் நியாயமான தேர்தல் நடத்தணும், அவ்வளோதான். எங்கள் கோரிக்கை வேறு, அதை தாண்டி வேறு எந்த கோரிக்கையும் இல்லை. எனவே அது மாதிரியான எந்த நடவடிக்கையும் நடந்துவிடக்கூடாது என்பதற்கான விழிப்போடு இருக்கிறோம். நாங்கள் வெறும் திமுக கூட்டணி மட்டும் சொல்ல, எல்லா வேட்பாளர்களும் எல்லா கட்சியினரும் விழிப்போடு இருக்க வேண்டிய அவசியம் வந்து இந்த தேர்தலை பொறுத்தவரை நியாயமான தேர்தலை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு வெறும் தேர்தல் கமிஷனுக்கு மட்டும் இல்லை, மக்களுக்கும் இருக்கிறது, தேர்தலில் பங்கெடுக்கிற அரசியல் கட்சிகளுக்கும் இருக்கிறது. அதை பொறுப்புணர்வோடு செயல்படுத்துவோம். அப்படி எதுவும் நடக்காதவாறு பார்த்து கொள்ள வேண்டியது எங்களுடைய பொறுப்பாக.